வணக்கம் தமிழ் சொந்தங்களே, தமிழ் குடி உறவுகளே. தமிழர்களின் திருநாள் தை பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சொந்தங்கள், தமிழ் குடி உறவுகள் நமது கலாச்சாரத்தையும் நமது பண்பாட்டையும் முதலில் பாதுகாக்க வேண்டியது ஒரு தமிழனுடைய கடமை. இங்கு திராவிடன் என்ற ஒரு சூழ்ச்சியால் தமிழர்கள் வரலாறையும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் சீரழித்து விட்டார்கள். நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ஆலமரம் என்பது சாதாரணம் அல்ல. நம்மளை ஒன்றுபடுத்தி ஒரு குடும்பம் என்றால் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்து ஒற்றுமையாக இருந்த ஒரு குடும்பத்தை திராவிடன் என்ற ஒரு சூழ்ச்சியால் பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறான். திராவிடன் என்பவன் உண்மையிலே மிக ஆபத்தானவன். ஜாதி வெறிகளையும் மத வெறிகளையும் தூண்டி விடுபவன் திராவிடன். இங்கு இருக்கிற பூர்வீக குடி தமிழர்களை, பூர்வீக தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் கடவுளை இழிவுபடுத்தி பேசுகின்றவன் தான் திருட்டு திராவிட கூட்டங்கள். ஏன் இந்த திராவிடம் நம்ம வெறுக்கிறோம் என்றால், ஒற்றுமையாக இருந்த ஒரு குடும்பத்தை, கலாச்சாரத்தை கேவலப்படுத்துவது. நம்ம ஒரு குடும்பம் இருக்குதுன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இருந்தவங்கள இவன் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணக்கூடாது, தாலி கட்டக்கூடாது, தமிழ் கடவுளை கும்பிடக்கூடாது, அதே மாதிரி ஒழுக்கமாக வாழக்கூடாது. முன்னாடிலாம் நம்ம குனிஞ்சதலை நிமிராமல் போன்று ஒரு பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் நம்மளாம் பாதுகாப்பாக அந்த பெண்களை இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்று சொல்லி அதை நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி கலாச்சாரத்தை சீரழித்து விட்டார்கள் இந்த திருட்டு திராவிட கூட்டங்கள். நம்மளுடைய வரலாறு தமிழ் கடவுளை இழிவுபடுத்தி பேசுவது, தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுவது, இங்கே இருக்கின்ற பூர்வீக குடி தமிழர்கள் பட்டியல் சமுதாய மக்களை தொழில் ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இன்னைக்கு வரைக்கும் முன்னேற முடியவில்லை. அவர்கள் அதிமுகவும் ஓட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள், திமுக ஓட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள், பாஜக ஓட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள், காங்கிரஸ் ஓட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். அந்த மக்களை தனி தொகுதியில் நிற்பதை விட பொது தொகுதியில் நிற்க வச்சு அழகு பார்த்துருக்கணும். அந்த மக்கள் இன்னமும் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ சமுதாயம் அரசியல் ரீதியாக வளர்ந்துட்டேன், பண பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டேன். இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மட்டும் இன்னும் வளரலை. 90 பேர் வறுமையில் வாடுகிறார்கள். 10 பேர் தான் அவங்க அந்த அரசியல் தெரிஞ்சதுனால அதை வச்சுக்கிட்டு பொழப்பு தேடி அரசியலில் முன்னேறிட்டாங்க. ஆனால் அரசியல் தெரியாமல் பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியாத இன்னும் பட்டியல் சமுதாய மக்கள் இன்னும் நிறைய இருக்கிறார்கள். இந்த தமிழ் சமுதாயத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் திராவிடத்துடைய கொள்கை. ஏன்னா நம்ம எப்படின்னா, நமக்கு நாமே சண்டையை தூண்டி விடுறது. திராவிடனுடைய கொள்கை எப்படின்னா, தமிழனுக்கு தமிழனை சண்டையை தூண்டி விட்டு இழிவுபடுத்தி பேசி, உடனே அந்த ஜாதிக்காரை இழிவுபடுத்தி பேசுகிறேன், இந்த ஜாதிக்காரை இழிவுபடுத்தி பேசிட்டான்னு சண்டையை தூண்டி விடுறதே முதல் திராவிடம் தான். இதற்கு யார் முழுக்கன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட அமைப்பு வளர்ந்ததுக்கு காரணம் இஸ்லாமிய அமைப்புகள். இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த சில அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிடத்தை நம்ம பேசினோம்னா அவர்கள் தான் முதல்ல வருவார்கள். ஆனால் மற்ற இஸ்லாமிய அமைப்புலாம் இருக்கிறாங்க, தமிழ் தேசியம் பேசுகிற, உண்மையாக தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அவங்க நம்ம கூட பயணம் பண்ணுறாங்க. திராவிட கொள்கையை மட்டும் தூக்கி பிடிக்கிற கூட்டம் என்ன செய்கிறாங்கண்டா, தமிழர்களை அழிப்பதற்காக, தமிழ் சமுதாயத்தை சீரழிப்பதற்காக இன்னும் பட்டியல் சமுதாயத்தை தூண்டி விடுறது, கடவுளை இழிவுபடுத்தி பேச விடுறது, கடவுள் இல்லைன்னு சொல்கிறது. இது தமிழ் கடவுள். அதுக்காக நாங்கள் என்னைக்காவது இஸ்லாமிய மதத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறோமா, என்னைக்காவது கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறோமா? பேச மாட்டோம். ஏன்னா நாங்கள்லாம் ஒரிஜினல் சுத்தமான தமிழனுக்கு பிறந்தவன்.
இங்கே வந்து கலப்படமாக இருக்கிற சில கூட்டங்கள் எல்லா மதத்துலேயுமே கலப்படம் கலந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கலப்படவாதிகள் பிரிவினைகளை உருவாக்குறதுக்காக, தமிழ் சமுதாயத்திற்குள்ள ஜாதி மோதலை தூண்டி விடுறதுக்கு, தமிழ் சமுதாயத்துடைய வரலாறு அழிக்கிறதுக்காக, திராவிட இந்த ஈவே ராமசாமி வெங்காயத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த இஸ்லாமியர்கள், ஏன்னா நான் கூட திராவிட அமைப்பு வச்சுருக்கிறவங்க கூட இவ்வளவு பேசுகிறான்னு பார்த்தேன். முழுக்க முழுக்க இஸ்லாமியர். பழனி பாபா வந்து ஒரு நல்ல மனிதர். அந்த பழனி பாபா எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயங்கள்லாம் இஸ்லாமியர்கள் என்னைக்காவது ஏற்றுருக்குறீங்களா? திமுக காரனும் ஒன்றா நம்பர் அயோக்கிய பையன்தான், அதிமுக காரனும் ஒன்றா நம்பர் அயோக்கிய பையன்தான் அவர் பல முறை எல்லா மேடையிலையும் பேசி அந்த கட்சிக்காரன் அவ்வளவு கேவலமாக பேசுவார். இன்றைக்கி அந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போய் அங்கே தான் போய் கொத்தடிமையாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஈவே ராமசாமி நாயக்கரையும் சட்டமேதை அம்பேத்கர் இதுக்கு போன்றவங்கள்லாம் நம்ம வந்து என்றைக்குமே வந்து சட்டமேதை அம்பேத்கர் எந்த இடத்துலையும் அனைத்து சமுதாயமும் ஏற்றுக்குருவாங்க. என்ன காரணம்னா அவர் ஒரு நல்ல மனிதர். ஏன் ஈவே ராமசாமி நாயக்கர் ஏற்றுக்கிறது இல்லைன்னா, அவர் வந்த இடம் தவறான வழியில் வந்தவர். அவர் வந்து விபச்சார தொழில் செய்தவர். அதுதான் அவருடைய தொழில்ண்டு அந்த சமூகத்தை சார்ந்த அந்த அமைப்பு வச்சுருக்கிறவங்களே நிறைய மேடையில் பேசியிருக்காங்க, நிறைய வீடியோ போட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு விபச்சார தொழில் செய்தவர் வந்து எப்படி நமக்கான தலைவனாக முடியும்? எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் பெண் ஒழுக்கத்தை கெடுத்ததே காரணம் என்னென்னா, அவர் செய்த தொழில் விபச்சார தொழில். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எந்த காலத்திலும் எங்களுக்கு பெரியார் ஆகிவிட முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும். 100% திராவிடத்தை ஒழிப்போம். திருட்டு திராவிடத்தினால்தான் தமிழர்கள் கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களே முதலில் விழிப்புணர்வோடு இருங்கள். நீங்கள் திராவிட கொள்கை என்பதை தூக்கி பிடிக்கிற வரைக்கும் தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது. நீங்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் பங்கீடு அனைத்திலும் முன்னுக்கு வர வேண்டும். அனைத்து சமுதாயமும் இன்றைக்கி நீ ஜாதியால் பிரிஞ்சு கிடக்கலை, பணத்தால் தான் பிரிஞ்சு கிடக்கிறேன். பணம், பதவி, அதிகாரம் வந்துட்டு எங்கள் ஜாதி மண்ணாங்கட்டிலாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. பணம் தான் முதலில் வேண்டும், பதவி தான் முதலில் வேண்டும். இதை உருவாக்குங்கள். திருட்டு திராவிடத்தை ஒழிப்போம், தமிழ் தேசியத்தை வளர்ப்போம். என்றும் உங்களில் ஒருவன் ஏ.கே. பூமிராஜன், தலைவர், தாய்நாடு மக்கள் கட்சி. நன்றி, வணக்கம்.